விஜய் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் விஜய் சார்பாக முதலில் விஜய் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் கட்சின்னு மாற்றப்படும் திட்டத்துல இருந்தது. ஆனா இது சரியாக இல்லைங்கிற காரணத்தினால தமிழக மக்கள் கட்சி உருவாகும் திட்டம் இருந்தது. தமிழக மக்கள் கட்சி தான் கடந்த வாரம் வரைக்கும் இருந்தது. இந்த பெயர் கூட இணையத்திலையும் கசிந்திருந்தது. பெயர் கசிந்த காரணத்தினால விஜய் அப்பவே அப்செட்டாக இருந்ததாக சொல்லப்படுது. இப்படி வந்தா அது டிஎம்கே என்பது போல சத்தம் வரும். கிராமங்கள்ல வேறுபடுத்தி காட்டுறதும் கடினம். காரணமாகவே தமிழக வெற்றி கழகம்னு பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வெற்றி பெறும், தமிழ்நாட்டையே வெற்றி அடைய வைக்கும் அர்த்தம் விதமாக தமிழக வெற்றி கழகம்னு பெயர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சி விரைவிலேயே தேர்தல் பணிகள்ல ஈடுபட இருக்காம். இந்த நிலையில தான் கட்சி நிர்வாகிகளுக்கு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்காராம் விஜய். கட்சி பணிகளை நிர்வாகிகள் தொடங்கி இருக்கும் நிலையில் இடையூறுகள், விமர்சனங்கள் வந்தால் புன்னகையுடன் கடந்து செல்லுங்கள், மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துங்கள்னு உத்தரவிட்டிருக்காராம். அப்பொழுது எந்த கட்சியுடன் கூட்டணியும் இல்லைன்னு சொல்லியிருக்காராம் விஜய். எதிர்காலத்துல விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி வைக்கலாம்னு, இப்படி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது.